ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக, அதாவது நம்மளுக்கு செலவு ரொம்ப கம்மியாக இருக்கணும், பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படின்னு இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வணக்கி எடுத்துக்கலாம். நான் வெண்டைக்காயை முதல்ல உப்பு போட்டு இந்த வளவளப்பு இல்லாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கினேன். அதவே திரும்ப நல்லா எண்ணெயில் வணக்கி எடுத்துக்கலாம். சட்டுன்னு ஆயிருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இது சமையல் ரொம்ப லேட்டாக ஆகாது, குயிக்காகவும் ரெடி ஆயிரும். நல்லா வெண்டைக்காயை வணக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வணங்கிருச்சு, எடுத்துடலாம். வெண்டைக்காய் நான் ஃபுல்லாக வெண்டைக்காயெல்லாம் செப்பரேட்டாக எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். வெண்டைக்காயை வறுத்து வெண்டைக்காயும் எடுத்துட்டோம் செப்பரேட்டாக. கடுகு சீரகம் சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. பூண்டு உரிச்சு வச்சுருக்க பூண்டு அதிலே சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், நல்லா வறுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஒரு பெரிய வெங்காயம், உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்தால் சாம்பார் வெங்காயம் சேர்த்திக்கோங்க. எங்கிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லை, காலி ஆயிடுச்சு, அதனால் பெரிய வெங்காயம் எடுத்துக்கினேன். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வணங்கணும் நல்லா நம்மளுக்கு வெங்காயம். நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நம்மளுக்கு வெங்காயம் கலர் திரும்புகிற வழியே நல்லா வணக்கிக்கலாம். நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேன். அந்த தக்காளியை நல்லா பெரிய சைஸு நல்லா தண்ணி விடாமல் ஆட்டியிருக்கிறேன், அதையும் இதிலையே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வழி வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம தக்காளி வணக்கலை, பச்சையாக ஆட்டி இருக்கிறோங்க, அதனால் நல்லா பச்சை வாசனை போகிற வழியும் வணக்கிக்கலாம். மாதிரி நல்லா கொதிக்கட்டும். அதனோட ராஸ்மல் நல்லா போகணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம தக்காளி ஆட்டி ஊற்றுந்து பச்சை வாசனை போகிற வழி நல்லா வணக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு மஞ்சள், வீட்டு மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி, எங்கள்கிட்ட கொஞ்சம் காரம் அதிகம்தான், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் இப்படி கிளறிக்கலாம். நமக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம்.
இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம காரப்பொடி மிளகாய் தூள் வாசனை பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா இப்படி கிளறிக்கோங்க. கிளறின உடனே நான் 250 கிராம் வெண்டைக்காய் தான் வாங்கிட்டு வந்தது. அதனால் ஒரு 30 கிராம் புளி 50 கிராம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துருக்கிறேன். புளி தண்ணியும் இதிலையே சேர்த்திக்கலாம். நல்லா பச்சை வாசனை போன உடனே வெண்டைக்காயை நம்ம வணக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா கெட்டியாகவே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்திட்டேன். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறவள கொதிக்க விடலாம். கொதிச்சிருச்சுன்னா நம்மளுடைய வெண்டைக்காய் குழம்பு காரக்குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா குழம்பு கொதிக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு, நம்மளுக்கு வெண்டைக்காயும் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் அணைச்சிடலாம். நல்லா சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக சட்டுன்னு ஒரு முறை சமைங்க, ருசிங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில்